எல்லோருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். கல்யாணத்துக்காக கிளம்பிட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு க்ரீன் கலர் சாரீ கட்டினேன். அது ரொம்ப செட் ஆகாத மாதிரி நல்லா இல்லாத மாதிரி இருந்துச்சு. சரி டல்லாக காமிச்சிச்சு. சரின்னு சொல்லி இந்த சாரீ திரும்ப கட்டினேன். போகிற வழியில் ஃபங்க்ஷன்ஸ்க்காக ஃபுல்லாக இந்த ட்ரம்ஸ் எல்லாம் அடிச்சுட்டு போயிட்டு இருந்தாங்க. அங்கே போக கரெக்டாக டைம் இருந்துச்சு. நான் வந்து கொஞ்ச நேரம் போய் மேலே போய் உட்காந்துட்டு இருந்தோம். ஒவ்வொருத்தரும் வர ஆரம்பித்தாங்க. சரி நம்மளுக்கு பேசுகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். துணைக்கு யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸும் வருவாங்க இல்லையா. இது ரிலேஷன்ஸுடைய மேரேஜ்னால எல்லா சொந்தக்காரங்களும் வருவாங்க. அதனால் அவங்க வரவும் எல்லாம் உட்காந்து வாய் பேசிட்டு உட்காந்துட்டு இருந்தோம். அப்புறம் நீ நல்லா இருக்கியா, நான் நல்லா இருக்கேன்னா எப்படி இருக்கீங்கன்னு கேட்டு விசாரிச்சுட்டு இருந்தோம் ஒவ்வொருத்தரும். இதில் வந்து ஆர்கெஸ்ட்ரா வச்சுருந்தாங்க. அந்த சைடு வந்து மியூசிக் வந்து படிச்சுட்டு இருந்தாங்க. பார்த்தீங்கன்னா அந்த சைடு புதுசாக பார்த்தீங்கன்னா இது வந்து கரடி பொம்மை மாதிரி கரடி வேஷம் போட்டு குட்டி பசங்கள்லாம் ஒரு சில குட்டி பசங்க பயப்பட்டாங்க. ஒரு சில குட்டி பசங்க பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலாம் கேட்டாங்க. ஸோ தைரியமாக ஆச்சிட்டோமா. அதுக்கு மியூசிக் வேறு காட்டில் ஒரு மாதிரி டெரராக ஒரு பயப்படுற மாதிரி ஒரு மியூசிக் வேறு போட்டு அந்த இது அப்படியே காட்டுக்குள்ளே வந்து அப்படி வர்ற மாதிரியும் அந்த மாதிரிலாம் மியூசிக் போட்டிருந்தாங்க. செம்மையாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, வித்தியாசமாக இருந்துச்சு. ஆனால் ஓவராக தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. சும்மா போட்டுக்கிட்டு குழந்தைகள்லாம் மிரண்டுக்கு வருவாங்க, அரண்டு அழுவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். இருந்தாலும் பார்க்குறவங்க ஒரு வித்தியாசமாலாம் பார்த்துட்டு இருந்தாங்க. இதில் சில பேர் குழந்தைய கொடுக்கணுன்னு தூக்கி பிடிச்சிக்கிட்டு அப்படியே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க. இது வந்து நம்ம ஜவுளி கடைகளில் ஏதோ சரவணா ஸ்டோர் இந்த மாதிரி கடைகளில் தான் பார்த்துருக்கோம். இப்போ கல்யாண ஃபங்க்ஷனுக்கும் கொண்டு வந்துட்டாங்க. இந்த பக்கம் ஆர்கெஸ்ட்ரா மியூசிக் படிச்சுக்கிட்டு இருந்தனால அந்த ட்ரம்ஸு இந்த பக்கம் பொண்ணு மாப்பிள்ளை மேடையெல்லாம் பார்க்க முடியல, ஏன்னா அந்தளவுக்கு க்ரௌடாக இருந்துச்சு. இந்த சைடு டிவி வச்சுருந்தாங்க. டிவியில் பார்த்துட்டு இருந்தோம். அமைச்சர் நிர்மல் குமார் வந்திருந்தார். அது பதவி ஏற்ற பின்னாடி ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனுக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்ததாக சொன்னாங்க. நைட் வந்திருந்தார். அப்புறம் நான் போக கொஞ்ச நேரத்தில் கிளம்பிட்டாங்க. அப்போ ஃபோட்டோஸ் எடுக்க முடியல அப்படின்னு. அப்புறம் பார்த்தா அவங்களாம் வந்து நான் மேலே வெயிட் பண்ணியிருந்தேன். அவங்க கீழே போய் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால அப்புறம் லேட் ஆகிடுச்சு. அப்புறம் பேசி அரட்டை அடிச்சுட்டு சரி வாங்க சாப்பிட போகலான்னு சொல்லி சாப்பிட கிளம்பினோம். சாப்பாட்டில் வந்து ஒவ்வொன்றும் வச்சுட்டு இருந்தாங்க. அதாவது ஒரு கூட்டு ஒரு பொரியல் மாதிரி வச்சுருந்தாங்க. அப்புறம் இது பட்டாணி கூட்டு. எங்கள் ஊர் சைட்லாம் கடைசி கல்யாணம், அதாவது 2 பசங்க இருப்பாங்க, ஒரு பொண்ணு பையன் இருந்தால் கடைசி கல்யாணம்னா கடலை மிட்டாய் வச்சுருவாங்க. அது சாப்பிட முடியாது. ஜாமுன் வச்சுருந்தாங்க, ஸ்வீட்ஸுக்கு பாயசம் வச்சுருந்தாங்க. அப்புறம் வெஜ்ஜு புலாவ் வச்சுருந்தாங்க. அது முடிச்சுட்டு அடுத்து ஒயிட் ரைஸு, சாம்பார், ரசம் அண்டு அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வெயில் செம்ம வெயில். ஆனால் சாப்பிட்டுட்டு வந்தோம்னா வச்சுங்களேன், ஃபங்க்ஷன் வீட்டுக்கு வந்தால் தண்ணியாக குடிச்சிக்கிட்டே இருக்கணும். ஏன் தான் அப்படின்னு தெரியல.